வணக்கம் சிஸ்டர். உங்களோட கமாண்ட் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மேச லக்னம். ஸோ வந்து நீங்கள் வந்து கிளாத் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்புறம் ஃபினான்ஸ் எப்போ இருக்குன்னு கேட்டுக்கிறீங்க. அதுபோல் வந்து வீடு வாங்கலாமா இந்த வருஷம் அந்த கான்செப்ட்டு. அதுபோல் ஹெர்பல் அண்ட் பியூட்டி பிஸ்னஸ் கேன் டூவா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து மிதுன ராசிக்கு வந்து குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மிதுன ராசிக்கு குரு வந்து ஜென்ம குரு. அப்போ ஜென்ம குருவாக இருக்கிறார் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் ஸ்டெபிள் பண்ணுவார். ஏன் அப்படின்னா ஜென்ம குருவாக நின்று உங்களோட பாக்கிய ஸ்தானத்தை வந்து அவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். ஸோ அப்போ பாக்கிய ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னாலே வந்து நம்ம வேலை கட்டுறாரு போல் ரெகுலர் இன்கம் பேசஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அப்போ பிஸ்னஸ் ஏதாவது செய்ய வச்சுருவார். ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் யார்ட்டையும் தனியாக வேலை செய்கிறதோ ஸோ அங்கே போய் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு வந்து ஓன் ஐடியா இருக்குது, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறக்குரிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தார். அப்போ நீங்கள் வந்து இந்த கிளாத்திங் பிஸ்னஸ், அந்த ஹெர்பல் அதெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கிலேருந்து நீங்கள் அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் இதுக்கு அதீத எஃபோர்ட் போட்டிங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒன்று சரிங்களா. ரெண்டாவது வந்து வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு ஜென்ம குருவாக இருந்து உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால வீடு வாங்குறதுக்குரிய யோகம் இருக்குது. வீடு வாங்குறதுக்குரிய யோகம் இருக்குது அப்படின்றத நான் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதனால் வந்து வீட்டுக்குரிய முயற்சியில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கிலேருந்து அடுத்த வருஷம் 5வது மாதத்துக்குள்ள கண்டிப்பாக வீடும் உங்களுக்கு ஜாடி ஆகும் அப்படின்னு உங்களை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் நல்லா தான் இருக்குது, அதே மாதிரி வந்து சனி பயிற்சியும் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வருஷம் உங்களோட வருஷம் தான். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா.